السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن اتبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. அம்மா பாத். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவிடம் நமது இப்பேற்பட்ட அமர்வுகளை அல்லாஹுக்கென்று செய்யப்படக்கூடிய தூய அமல்கள் ஒன்றாக ஆக்கி இதனுடைய முழு பயனை நமக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் பேசிய ஒரு முக்கியமான விடயம், அதன் தொடர்ச்சியாக பல விடயங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் பேசி இந்த உரையை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். சென்ற வாரம் ஷேக் அவர்கள் அல் குர்ஆனை பாதுகாப்பதில் உலமாக்களின் வகிபாகம் என்ற அடிப்படையில் பேசியிருந்தாங்க. நாம் அதுக்கு முந்தின வாரம் என்ன பேசினோம்? யாரும் ஞாபகம் வைக்குதா? இது பயான் இல்லைன்னா நான் சொல்கிறது. பயான் ஜும்மாவில் தான் ஹத்தீப் பேசிகிட்டு இருக்குது. நாம் உட்காந்து துரூஸ். அடுத்தது நான் அடிக்கடி எனக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வது, அதாவது நாம் கூச்சப்பட தேவையில்லை. ஆன்சர் பண்ணக்குள்ளே தவறாக ஆன்சர் பண்ணால் கேமராவிலையும் படாது. அடுத்தது இங்கே நான் பேசுகிற ஆள் பெரியவர், கேட்குறவங்க அப்படி இல்லை. நாம் எல்லாமே ஒரு ஞாபக மூட்டல். பலர் நல்ல விஷயம் அறிஞ்ச பலர் சாதாரணமாக உட்கார்ந்துருப்பாங்க. நானும் ஒரு மாணவன் தான். நாம் எல்லாருமே மரணிக்கின்ற வரை மாணவர்கள் தான். ஒரு உற்சாகம், மனதில் சில தகவல்கள் ஆழமாக பதியும், சடைவு போகும். இதற்காகத்தான் கேள்வி கேட்டு நாம் இப்படியான வகுப்புகளை தொடர்றது. இது ஒரு அருமையான முறையும் கூட, ஹதீஸ்கள்லையும் இருக்குது. இன்று வரை பெரும் அறிஞர்களுடைய சபைகளில் இந்த முறையை பார்க்கலாம். சும்மா கேட்குறது, சில நுணுக்கமான கேள்விகள் கேட்டால் அது சொன்னால் பிழையாகிடும் யோசிக்க தேவையில்லை. சில ஆக்களோட முகத்தையும் பார்க்காம தான் கேள்வியை கேட்குறது. என்ன பேசணும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் விளங்கலை. அவங்க சொல்கிறாங்க ஹதீஸுடைய விஷயம் சொல்கிறாங்க. அதில் அந்த தலைப்புகளில் அந்த மெயின் தலைப்பில் ஒரு சிறு தலைப்பாக சில விஷயங்கள் வந்துச்சு. மெயின் தலைப்பு என்ன பேசினோம்? மாற்று மத சகோதரர்களோடு, மாற்று மதத்தினரோடு முஸ்லீம்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பல அடிப்படை விஷயங்களை பேசி வந்தோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக நீண்ட நேரம் நாம் எடுத்தது மாற்று மதத்தாரை திருமணம் முடிக்கிறது சம்பந்தமாக விரிவாக பேசணும் இல்லையா? அதில் சுருக்கம் என்னவென்றால், அதாவது மாற்று மதத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை, வேதக்காரர்களை முஸ்லீமான ஆண்கள் முடிக்கலாம், அனுமதி இருக்கிறது, ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. அதை இஸ்லாம் தூண்டல்ல, ஆகுமாக்கி இருக்கிறது, ஹலால். தெளிவாக அல் குர்ஆனில் சூரத்துல் மாஇதாவில் நான் நினைக்கிறேன் 6வது வசனம் என்று தெளிவாக வந்திருக்கக்கூடிய விடயங்களுள் ஒன்று. அதுக்குரிய நிபந்தனைகளையும் பார்த்தோம். வேதம் கொடுக்கப்பட்ட பெண்மணி வேதக்காரர்கள்னால் ஒன்று யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது அவர் பத்தினித்தனமான பெண்ணாக இருக்க வேண்டும். பத்தினித்தனம் என்கின்ற போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய பொது நியதிங்கிறதையும் அழுத்தி குர்ஆனுடைய அடிப்படையிலே தெளிவாக பேசியிருந்தோம். அருமையான விஷயம் அது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? பெண்கள் மாத்திரம் பக்குவமாக இருந்து போதாது, ஆண்களிடமும் அந்த பக்குவம் இருக்க வேண்டும். பக்குவம் என்றால் என்ன? பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ மானக்கேடான விடயங்களில் ஈடுபடக்கூடாது. தெளிவாக அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஹ்ஸினீன கைர முஸாஃபிஹீன வலா முத்தஹிதி அஹ்தான். ரொம்ப அருமையான விஷயங்கள் அதெல்லாம். மூன்றாவது, இந்த திருமண பந்தத்தில் கவனிக்க வேண்டிய விடயம், அந்த பெண்ணை மனம் முடிப்பதால் ஆண் அந்த பெண்ணின் மார்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை தோன்றக்கூடாது. அதே போன்று இவரை மாற்று மதத்தில் உள்ள யூத அல்லது கிறிஸ்தவ மதத்தில் உள்ள பெண்ணை முடிப்பதனால் பிள்ளைகள் மதம் மாறிவிடும் என்ற ஒரு நிலை வந்தாலும் முடிக்கக்கூடாது. இப்படி அடிப்படையான பல விடயங்களை பார்த்தோம். ஆனாலும் தவிர்ப்பது தான் சிறந்தது. முடிக்கலாம், தவிர்ப்பது சிறந்தது என்ற ஒரு செய்தியை பார்த்தோம். அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொன்னேன் நான். கொள்கையில், அதாவது இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் தோன்றிய அந்த தவறான
சிந்தனை போக்கை கொண்ட அமைப்புகள் இன்று வரை அது தொடர்கின்றது. அதனுடைய விபரீதம்தான் தேவையில்லாத கொலை, அப்பாவிகளை கொலை செய்யக்கூடிய அந்த மோசமான சித்தாந்தத்தை கொண்ட அந்த குழுவினர். அந்த குழுவினரை சார்ந்த ஒரு பெண்மணியை மிக பெரும் ஒரு அறிஞர் விரும்பி விடுகின்றார். இம்ரான் இப்னு ஹத்தான் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் ஹதீஸ் துறை அறிஞர் ஒருவர் விரும்பி விடுகிறார். அவர் கான மின் அயானில் உலமா, மிக பெரும் அறிஞர்கள் ஒருவராக இருந்தவர். தவறான திருமண பந்தத்தினால் அவர் என்ன சொல்லிட்டு போனார் சொல்லப்பட்ட போது, நான் அவையை ஒரு சுன்னியாக மாற்றி விடுவேன். அவள் ஹாரிஜியாக பெண்மணியாக இருந்தாலும் நான் அந்த பெண்மணியை, எனது மனைவி முடிக்கப் போகின்றவரை எனது சரியான கொள்கையின் பக்கம் கொண்டு வந்து விடுவேன் என்றுதான் போனார். மிக பெரும் அறிஞராகவும் இருந்தார். ஆனால் கடைசிக்கு இவர் சாரமின் ரூசில் ஹவாரிஜ், மிக பெரும் ஹவாரிஜ்களில் வழிகட்ட மிக மோசமான அமைப்புகளில் ஒன்று என்று அவங்களோட சிந்தனை ரீதியான போக்குகளையும் தாண்டி கொலை, அதிகமானவர்களை கொலை செய்வது, இப்படியான மிக மோசமான கொள்கையை கொண்ட ஒரு அமைப்பு அது. அந்த அமைப்பில் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக அவர் மாறுகிறார். இத்தனைக்கும் காரணம் தவறான திருமண பந்தம் என்ற விடயத்தை பேசியிருந்தோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு மசாலா, தமிழ் துறையில் என்னென்னு தெரியாது, பேசலாமா பேசக்கூடாதான்ற ஒரு தடுமாற்றம் தவறுதலாக யாரும் புரிந்து கொண்டால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடாங்க. ஆனால் இந்த வரக்குள்ளே கூட அதை யோசித்து வந்தேன் நான். அதாவது இந்த மாற்று மதத்தாரோடு உள்ள தொடர்பை பொறுத்தவரையில் தெளிவாக அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விடயம், ஆண்கள், முஸ்லிமான ஆண்கள் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை முடிக்கலாம். ஆனால் மாறி வேதம் கொடுக்கப்பட்ட ஆண்களை, முஸ்லிமான ஆண்கள், மூமினான ஆண்கள் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை முடிக்கலாம் மேல் சொல்லப்பட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில். ஆனால் மாறி ஒரு கேள்வி வரும். அப்படி என்றால் இந்த கேள்வி பலருக்கும் வரக்கூடியது நியாயமான ஒரு கேள்விதான். நடைமுறையில் இந்த பிரச்சனை இருப்பதனால தான் இதை பேசுகிறேன். இல்லாட்டி எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்குது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக இது நடக்குது. மிக தெளிவான விடயம், யூத கிறிஸ்தவ அந்த மதம் சாராத எந்த ஒரு பெண்ணையும் முடிக்க இயலாது. அது மிக தெளிவாக பேசிட்டோம். அதுக்கு இரண்டாவது கருத்துக்கே இடமில்லை. அதே போல முடிப்பதாக இருந்தாலும் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணியை தான் முடிக்கலாம் சொன்ன நிபந்தனைகள் அடிப்படையில். மாறி பார்த்தால் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு ஆண், இஸ்லாத்தை அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதை ஏற்றுக்கொள்ளாத வேதம் கொடுக்கப்பட்ட ஒருவர், அவரை ஒரு முஸ்லிமான பெண் முடிக்கலாமா என்றால் அதுவும் தெளிவாக முடிக்க இயலாது என்றுதான் விடயம். விளங்குதா? பயான்மாய் பேச விரும்பல, நீங்கள் இடையில் கொடுக்கலாம். ஏன்னா அந்த வாட்ஸ்அப்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது ப்ளீஸ். விளங்குதா? அதாவது நாம் என்ன சொன்னோம், நாம் சொன்ன மசாலாவுக்கு ஆப்போசிட். வேதம் கொடுக்கப்பட்ட, அதாவது ஒரு யூதனையோ அல்லது ஒரு கிறிஸ்தவரையோ இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அவர் இருக்கிறார், இணை வைக்கல. இப்போ கிறிஸ்தவராக இருந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹுடைய குழந்தை என்று சொல்லலை, அவர் ஒரு தூதுவர் தான் என்று உண்மையான கிறிஸ்தவத்தில் இருக்கிறார். அதான் நிபந்தனை. அது மாதிரி பத்தினியாக இருக்கிறார், இப்படியெல்லாம் வருது. இப்படியான ஒருவரை அதே மாதிரி அல்லது ஒரு யூதரை ஒரு முஸ்லீம் பெண்மணி முடிக்கலாமா என்றால் தெளிவாக முடிக்க இயலாது என்கிறதான் தெளிவான விடயம். அதுக்கு ஆதாரங்களை மேற்கோள் காட்டிட்டு கடைசியாக ஒன்று சொன்னேன் நான், ஞாபகம் யாருக்காவது என்ன ஆதாரம், அது மேற்கோள் காட்டிட்டு போனேன் நான். ஆதாரம் தான் கேட்குறேன், சம்பவம் கேட்கல. கூச்சப்பட தேவையில்லை. நம்ம சொல்கிற ஆதாரம் பிள்ளைன்னு சொன்னால் இட்ஸ் ஓகே. இஜ்மான்னு சொன்னேன். இஜ்மா என்னன்னு சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹு தஆலா வலா துன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின், முஷ்ரிக்கான இணை வைக்கக்கூடிய பெண்களை முடிக்க வேண்டாம், ஹத்தா யுமின், அவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைகின்றவரை, ஈமான் கொள்கின்றவரை என்று சொல்கிறான். வல அமத்து முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்கும், முஃமினான ஒரு அடிமை பெண் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்கும், இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை விட எவ்வளவோ மேலானவர் அந்த இணை வைக்கக்கூடிய பெண் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவராக இருந்தாலும் சரியே என்று சொல்லிவிட்டு திருப்பி சொல்கின்றான். ஃபர்ஸ்ட்டுக்கு வலா தங்கிஹுல் முஷ்ரிகா வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, உங்களுடைய பெண்களுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை, ஆண்களை, முஸ்லீம் அல்லாத ஆண்களை மனம் முடித்து கொடுக்காதீர்கள். வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு வல அபதும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின் வலவ் அஅஜபக்கும்,
மோமீனான ஒரு ஆண் இணை வைக்கக்கூடிய மோமீனான ஒரு அடிமை இணை வைக்கக்கூடிய ஒரு ஒரு சுதந்திரவாதியை விட மிகவும் சிறந்தவர். உளவு ஆஜபக்கும், அந்த இணை வைப்பவர் உங்களுக்கு விருப்பமானவராக இருந்தாலும் சரி என்ன அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இங்கே ரொம்ப தெளிவான விஷயம். ஒரு முஸ்லீம் இல்லாத, அதாவது கிறிஸ்தவ யூத மதத்தில் இல்லாத ஒரு ஆணை முடித்து கொடுக்க இயலாது. அப்போ கிறிஸ்தவத்தில் அல்லது யூதத்தில் உள்ள ஒரு ஆணை முடித்து கொடுக்க இயலுமான்னு கேட்டால் எந்த ஒரு தஃப்சீருக்கு போனாலும் இங்கே இவங்க கொண்டு வராத விஷயம், இமாம் தபரியுடைய தஃப்சீரிலிருந்து இன்று வரை எழுதப்பட்டுள்ள எந்த தஃப்சீருக்கு போனாலும் இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும்போது நடுநிலையான அல்லது அதை விட விரிவான எந்த ஒரு விரிவுரை நூலையும் யூதனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஒரு முஸ்லீமான பெண்மணிக்கு முடித்து கொடுக்க முடியாதுங்கிறத தெளிவாகத்தான் சொல்லுவாங்க. அப்படியே விளக்கம் எழுதுவாங்க இமாம் தபரி உட்பட. அது இஜ்மா. இங்கே என்னண்டா, நான் ஏன் இதை பேசுறதுல ஒரு தடுமாற்றம் வருதுண்டா, அரபு துறையில் குறிப்பாக 2 தசாப்தமாக 3 தசாப்தமாக இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டு சிலர் தவறான ஒரு புரிதலுக்கு போகிறாங்க. அதாவது எங்களுக்கு தெரியும், இமாம் இப்னு ஆஷூர் ரஹிமஹுல்லா தூனுஸில் வாழ்ந்தவர், மிக பெரும் ஒரு அறிஞர்களில் ஒருத்தர், சென்ற ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த அறிஞர்களில் ஒருத்தர். தஹ்ரீர் வ தன்வீர் என்ற பிரபலியமான ஒரு தஃப்சீரை எழுதியிருக்கிறார். அதில் போய் பார்த்தா இப்போ இவங்க சொல்கிற கருத்து 100க்கு 100 பிழையான கருத்து. எப்படி ஒரு முஷ்ரிக்கான ஆணை ஒரு முஃமினான பெண்ணுக்கு முடித்து கொடுப்பது கூடாதோ, அந்த முஷ்ரிக்கான ஆண் யூதனாக கிறிஸ்தவனாக இருந்தாலும் முடித்து கொடுக்க முடியாது. ஆனால் நேரடியாக வந்திருக்குதான்னு கேட்டால் நேரடியாக வரல, ஆனால் தெளிவான ஆதாரங்கள் இருக்குது, அதுக்குரிய இஸ்தினாத் முஸ்தனத் இருக்குதுங்கிறது தெளிவான விஷயம். ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருது என்றால், இமாம் இப்னு ஆஷூர், நான் அதை வாசித்தேன், என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மஸ்அலாவை விரிவாக பேசிட்டு வருகின்ற போது ஒபக்கையத் மஸ்அலா அந்த மாதிரி சொல்லிட்டு அல்லது ஒபக்கையத் மஸ்அலத்து தஸ்வீஜுல் கிதாபி தஸ்வீஜுல் முஸ்லிமா மின் கிதாபி இந்த அடிப்படையில் எழுதுறாங்க. அதாவது இந்த மஸ்அலா மட்டும் லா நஸ்ஸ ஃபீஹா, அதாவது முஸ்லிமான ஒரு பெண்ணுக்கு யூதனை அல்லது கிறிஸ்தவனை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய மஸ்அலா மாத்திரம் ஒரு நேரடி ஆதாரம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நிறுத்தலை. நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன்டா, பின்னுக்குள்ளே தான், நான் முன்னுக்கு சொன்னது முன்பின்னாலும், ஆனால் இது கிளியர். ஒகத் மன அதாலிக்க ஜமீஉல் முஸ்லிமீன், எல்லா முஸ்லீம்களும் அதை தடுத்திருக்கிறாங்க என்று தெளிவாக அவங்க பேசுகிறாங்க. ஆகவே இமாம் இப்னு ஆஷூரை வைத்து தவறாக புரிந்து கொண்டதனால அவங்க சொல்லக்கூடிய வாதம் சரியாக, அதாவது கடுமையாக அறிஞர்கள், அரபு உலகத்தில் உள்ள அறிஞர்கள் பதில் எழுதியிருக்கிறாங்க. சுருக்கம் இதுதான், ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கு முஸ்லீமான மோமினான ஆணை தவிர யாரையும் திருமணம் முடித்து கொடுக்க முடியாது என்பது மிக தெளிவான ஆதாரபூர்வமான விஷயம். அது இஜ்மாவும் கூட. எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரும் அதற்கு மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை என்பது மிக தெளிவான விடயம். நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது பேசுவோமா யாராவது? இல்லை. சரி, இதில் தொடர்ச்சியில் நாம் பேசியிருந்தோம், மாற்று மதத்தாருடைய உணவுகளை பொறுத்தவரையில் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அறுக்கக்கூடிய அந்த தபீஹா அதை இஸ்லாம் எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறது. அவங்க இஸ்லாமிய முறைப்படி அதை அறுத்தால், பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுத்திருந்தால், இஸ்லாமிய முறைப்படி அதனுடைய ஹல்க் செய்யப்பட்டிருந்தால், அதாவது ஜெயின் சொல்லுவாங்க, சரியான முறையில் அந்த அறுக்கப்பட்டிருந்தால், தபஹ் என்று சொல்லக்கூடிய முறையில் சரியான முறையில் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியா முறைப்படி அறுக்கப்பட்டிருந்தால், முஸ்லீம் அல்லாத அந்த யூதனோ கிறிஸ்தவனோ அறுத்தாலும் அதை நாங்கள் உண்ணலாம் என்ற விடயத்தையும் விரிவாக பேசியிருந்தோம். இதன் தொடர்ச்சியில் சகோதரர்களே, அதே போல மாற்று மதத்தாரோடு நாம் பழகின்ற போது அவர்களுடைய பெருநாட்கள் பண்டிகைகளில் நாங்கள் கலந்து கொள்வது, இதை பற்றி என்ன நிலைப்பாடு? இது ஒரு முக்கியமான மஸ்அலா. அதாவது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் இஸ்லாம் சாராத எந்த ஒரு விழாவிலும், எந்த ஒரு பண்டிகைன்னு சொல்கிற போது ஈத், எந்த ஒரு பண்டிகையாக இருக்கலாம், இஸ்லாம் சாராத எந்த ஒரு பண்டிகைகளையும் மாற்று மதத்தாருடைய ஈதுகளில் கலந்து கொள்வது மிக தெளிவாக அந்த விஷயத்தை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். அது யூதர்களுடைய விழாவாக இருக்கலாம், பெருநாட்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களுடைய பெருநாட்களாக இருக்கலாம், இவர்கள் அல்லாதவர்களுடைய பெருநாட்களாக இருக்கலாம், யாருடைய பெருநாளாக இருந்தாலும், இஸ்லாம் சாராத எந்த ஒரு பெருநாளாக இருந்தாலும் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது, அதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதை மாற்று மதத்தாரோடு நாம் பழகின்ற போது மிக ஆழமாக ஒரு கொள்கையாக கடைபிடிக்க வேண்டும். இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது? அல்லாஹு தஆலா குர்ஆனில் மூமின்களை பற்றி சொல்கின்ற போது, வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், பொய்யான விடயங்களுக்கு இவர்கள் சமூகம் அளிக்க மாட்டார்கள். ஜூர் என்றால் அடிப்படையில் பொய்,
அசத்தியமான ஒன்று, பொய். அதற்கு சமூகம் கொடுக்க மாட்டார்கள். வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா. முஃமின்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் வீணான விடயங்களை கண்டால் கௌரவமாக அந்த இடத்தை விட்டு நழுவி செல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள், அல்லாஹு தஆலா ஜூர் என்று சொல்வது இந்த வசனத்தில் அதாவது அசத்தியமான விடயம் என்று அல்லாஹு தஆலா சொல்வது இன்னஹா அயாதுல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுடைய பெருநாட்கள் என்று சொல்றாங்க. அப்போ ஆதாரம் என்னென்றால், அந்த பெருநாட்களில் கலந்து கொள்ளாமல் அதை தவிர்ந்து செல்வதை அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கின்றான் என்றால், அந்த கலந்து கொள்றல்ல, சமூகம் அளிக்காம அதை விட்டே தூரமாகி போறதே அல்லாஹு தஆலா இங்கு பாராட்டி சொல்கின்றான் என்றால், அப்ப கலந்து கொள்றது என்ன சொல்றது? உண்மையான முஃமின்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் மாற்று மதத்தாருடைய பண்டிகைகளில் பெருநாட்களில் அதற்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள். சமூகம் அளிக்கிறங்கிறது வேற, பங்களிப்பு செய்யறங்கிறது வேற. சமூகம் அளிக்காததையே அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கின்றான் என்றால், அப்ப பங்களிப்பு செய்யறது பெரிய ஒரு குற்றமாக போகும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் ஒரு பொதுவான பெருநாட்கள். உதாரணத்துக்கு இன்னொரு ஹதீஸை நாம் சொல்லலாம், ஆதாரபூர்வமான ஹதீஸ். இமாம் அபூ தாவூத் பதிவு செய்துள்ள ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை வந்து அடைந்த போது, மதீனாவில் அந்த மக்கள் குறிப்பாக 2 நாட்களை விசேஷமாக அதில் பண்டிகைகளை செலிப்ரேட் பண்ணி கொண்டிருந்தாங்க, அதாவது கொண்டாடி கொண்டிருந்தார்கள். வலஹும் யௌமானி யல்அபூன ஃபீஹிமா, குறிப்பாக அந்த 2 நாட்களில் அவங்க விளையாடுவாங்க, விளையாடி கொண்டிருப்பாங்க, இன்பமாக அதை கழித்து கொண்டிருப்பாங்க. அப்போ நபி அவர்கள் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மஹாதானில் யௌமான், இந்த 2 நாட்களும் என்ன நாட்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ அதற்கு அவங்க சொன்ன என்னதென்றால், குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, இந்த 2 நாட்களிலும் ஜாஹிலியா காலத்தில் நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம் அப்படின்ற அதன் அர்த்தம் என்ன? இப்போ தொடர்ந்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இங்கே விளக்கம் கேட்கல, எப்படியான விளையாட்டு, இதில் ஷிர்க் இருக்குதா, அப்படி எதுவுமே இஸ்திஃப்சார் பண்ணலை. ஜாஹிலியா காலத்தில் செஞ்சிருந்திருக்கிறீங்க. அது ஜாஹிலியா என்றாலே பெரும்பாலும் அதில் உள்ள 100% எல்லாமே இஸ்லாத்துக்கு முரணானதாக தான் இருக்கும். சமூக நடைமுறையிலிருந்து நிறைய விஷயங்கள் இஸ்லாத்துக்கு முரணானது. அது ஒரு தனி மார்க்கமாயித்தான், கலாச்சாரம் சார்ந்ததாக இருந்தாலும் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் தீனி. அப்போ ரசூலுல்லாஹ் இங்கே இஸ்திஃப்சார் பண்ணலை, கேள்வி கேட்கல, விளக்கம் கேட்கல. என்ன சொன்னாங்க என்றால், இன்னல்லாஹ கத் அப்தலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, அந்த 2ஐ விட மிக சிறப்பான ஒரு நாளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான். யௌமுல் அத்ஹா வ யௌமுல் ஃபித்ர், ஹஜ்ஜு பெருநாளும் நோம்பு பெருநாளும் என்று தடுக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், இந்த 2 நாட்களும் ஜாஹிலியா காலத்தில் கொண்டாடப்பட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் விளையாடுவதை, அதை கொண்டாடுவதை அங்கீகரிக்காமல் அதற்கு பதிலாக நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளின் பக்கம் மக்களை திசை திருப்புகிறார்கள் என்றால், அப்போ நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாம் சாராத பெருநாட்களை நாம் மாற்று மதத்தாரோடு பழகுகின்ற போது கொண்டாடக்கூடாது, அதில் பங்களிப்பும் செய்யக்கூடாது. இந்த விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் மற்றொரு முக்கியமான விடயம் அல் இஜ்மாஉல் அமலி. இஜ்மாங்கிறது தானே இஸ்லாத்துடைய மூலாதாரங்களில் ஒன்று. மூலாதாரமோ துணை மூலாதாரமோ, அது 2வது விஷயம். குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இல்லையா? இடையில் கொஞ்சம் பேர் ஒரு 30 வருஷமாக பேசினதுக்காக 14 நூற்றாண்டுகளாக உள்ள விஷயத்தை மாற்ற இல்லாது, உசூல் அறிவில்லாததால் பேசிட்டு பேசிடுறாங்க தமிழ் துறையில். நான் அரபில் எப்படி பார்க்கல, ஒவ்வொரு வகையான கிறுக்குகள் இருக்குது இல்லையா? அறியாமை பல வகை. அல் ஜஹ்லுல் முரக்கப் ஆக மோசமானது, தெரியாங்கிறது தெரியாது. இஜ்மாங்கிறது தெளிவாக இருக்குது, அது நேரடி ஆதாரமா துணை ஆதாரமா, அது 2வது விஷயம். இஜ்மாவில் மற்றொரு வகை அல் இஜ்மாஉல் அமலி, செயல் ரீதியான இஜ்மா. செயல் ரீதியான இஜ்மான்னு சொன்னால், அதாவது ஒரு விடயம் இஸ்லாத்துடைய ஜமனு தஷ்ரீ, இஸ்லாத்துடைய சட்டவாக்கம் அந்த காலத்தில் இருந்து எந்த ஒரு முகாலிஃபும் அதற்கு காணப்பட்டிருக்கும். நான் விளங்கக்கூடிய, அதுக்கு நேரடி வரை விளக்கணுங்கிறத விட ஒரு விளக்கமாக சொல்கிறேன், எந்த ஒரு மாற்று கருத்துடையவரும் அதுக்கு காணப்பட்டிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த விஷயங்கள் எடுக்கலாம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொட்டு இன்று வரை, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அதுக்கு அடுத்த நூற்றாண்டில் யாருமே யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய எந்த ஒரு விழாக்களிலும் கலந்து கொண்டதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதே தான் கிறிஸ்மஸ் விஷயத்திலையும் அறிஞர்கள் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது
திம்மா அஹ்லு திம்மா யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அந்த எக்ரிமெண்ட் உடன்படிக்கையை எழுதிய போது எப்படி எழுதுறாங்க? அதாவது அஹ்லு திம்மா மின் அஹ்லில் கிதாப், யூதர்கள் கிறிஸ்தவர்களில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்து கொண்டு ஜிஸியா கொடுத்து கொண்டு வாழ்வோம் என்று இஸ்லாத்துடைய ஆட்சியை ஏற்று இஸ்லாமிய கிலாபத்துக்கு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எழுதப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் ஒன்று லா யுத்ஹிரூன அயாதஹும் ஃபீ தாரில் இஸ்லாம், முஸ்லீம்களுடைய பகுதியில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இஸ்லாமுள்ள பகுதியில் அவர்களுடைய பெருநாட்களை பகிரங்கமாக கொண்டாடக்கூடாது என்று எழுதுகிறாங்க. இதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏனென்றால் அந்த பெருநாட்களுடைய அடிப்படையை அல்லாஹ் அல்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்வதாக தான் இருக்கு. நீங்கள் எந்த ஒரு பெருநாள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்மஸாக இருக்கலாம், அது வேறு எந்த ஒரு பெருநாளாக இருக்கலாம், ஒன்று நேரடி இணை வைப்பாக இருக்கும், குஃப்ராக இருக்கும், அல்லது அதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எங்கே போய் பார்த்தாலும் சரி. ஆகவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில், ஒரு உண்மையான மூமினை பொறுத்தவரையில் இஸ்லாம் அனுமதிக்காத எந்த ஒரு பண்டிகையிலும் இவர் கலந்து கொள்ளவோ அல்லது பங்களிப்பு செய்ய மாட்டார் என்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க என்றால், லா தஅல்லமு ரதானத்தல் அஆஜிம், இந்த அஜமிகளுடைய என்ன சொல்றது சொல்லாடல், ரத்தானத் என்று சொல்றது ஒரு வகையான அரபு மொழி மற்ற மொழியும் கலந்த அந்த சொல்லாடலை சொல்றது. இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம். வலா ததுகுலு அலைஹிம் ஃபீ கனாஇஸிஹிம், அவர்களுடைய அந்த வணக்கஸ்தலங்களில் நீங்கள் அவர்களிடம் யௌம ஈதிஹிம், அவர்களுடைய பெருநாட்காலங்களில் செல்ல வேண்டாம். ஃபஇன்ன ஸஹ்தத தன்ஸிலு அலைஹிம், ஃபஇன்ன ஸஹ்தத தன்ஸிலு அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது இறங்குகின்றது என்று சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் மாற்று மதத்தார்களோடு அன்பாக பண்பாக பழக வேண்டும். ஆனால் இஸ்லாத்துடைய அந்த கொள்கை, உண்மையான மன்ஹஜ் போக்கிலிருந்து தன்னை நழுவச் செய்யக்கூடிய விடயங்கள் ஒன்றான அவர்களுடைய பெருநாளை ஏற்றுக்கொள்வது, அதில் பங்களிப்பு செய்வது அல்லது அதில் கலந்து கொள்வது போன்ற அந்த போக்கிலிருந்து விலகி செயல்பட வேண்டும் என்ற விடயத்தை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று மாற்று மதத்தாரோடு பழகின்ற போது, அவர்களுடைய பெருநாட்காலம் வருகின்ற போது அவர்களுக்கு விஷ் பண்ணுறது, வாழ்த்து சொல்வது, இதனுடைய நிலை என்ன? சர்வசாதாரணமாக இன்றைக்கு நடக்குது. பொங்கல் வருகின்ற போது சொல்கிறாங்க, தீபாவளி வருகின்ற போது சொல்கிறாங்க. பல முஸ்லீம்கள் இன்றைக்கு தான் எல்லாமே நெட்டில் பார்க்குறோம் சர்வசாதாரணமாக. இது கூடுமா கூடாதா என்றால் தெளிவாக கூடாது. கிறிஸ்மஸுக்கு ஹேப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறது, நவுது பில்லாஹி மின்னா, இதெல்லாமே தெளிவாக கூடாது. அது கிறிஸ்மஸாக இருக்கலாம், அல்லது அவருடைய பொங்கலாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு பண்டிகையாக இருக்கலாம், நைரூஸ், இப்படி பல பண்டிகைகள் இருக்குது. இடத்துக்கு இடம் வேறுபடும், மதத்தை பொறுத்து வேறுபடும். ஆகவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் முஸ்லீம் அல்லாதவர்களோடு அன்பாக பழக வேண்டும். இது அடிப்படை. நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் தெளிவாகவே அந்த குர்ஆன் வசனங்களை ஓதித்தான் ஆரம்பித்தோம். எப்படி பழக வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அன்பாக பண்பாக மரியாதையாக மாற்று மதத்தாரோடு பழக வேண்டும். அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்காதவரை, போராடாதவரை, முஸ்லீம்களுடைய பூமியிலிருந்து வெளியேற்றாதவரை அவர்களோடு அன்பாக பண்பாக மரியாதையாக உபகாரம் செய்து இப்படி பழக வேண்டும் என்ற விஷயத்தை தெளிவாக அல் குர்ஆன் சொல்லுது. அதை பார்த்தோம். ஆனால் பெருநாள் என்று வந்தால் அல்லாஹ் எமக்கு தந்தது தான். ஆகவே அவர்களுடைய பெருநாளுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியாது என்பது மிக தெளிவான விடயம். இதை பற்றி நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. நான் சுருக்கமாக இங்கே பேசுகிறேன். அப்போ ஒரு கேள்வி வரும், மாற்று மத சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் நோன்பு பெருநாளின் போது எங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, நடக்குது, சொல்கிறாங்க தான். எனக்கு கூட எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே இறங்கிட்டு வரக்குள்ள சொல்லுவாங்க. நான் அதுக்கு சொல்லிட்டு போடுறது, சுக்ரன் அல்லது ஜஸாக்கல்லாஹு ஹைரா அல்லது ஏதாவது சொல்லிட்டு போகிறது. நோன்பு பெருநாளைக்கு சொல்லுவாங்க, ஹஜ்ஜி பெருநாளைக்கு சொல்லுவாங்க. இது சர்வசாதாரணமாக நடக்குது. இதற்காக எமது ஸ்டாஃபில் உள்ள ஒருத்தருக்கு அல்லது நமது தெரிந்த ஒருவருக்கு, அயல் வீட்டில் உள்ள மாற்று மத சகோதரருக்கு அவருடைய பண்டிகையின் போது, பெருநாளின் போது நாங்கள் வாழ்த்து சொல்லத்தானே வேணும் என்று கேட்க முடியாது, சொல்ல இயலாது. ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிமை, உண்மையான மூமின் அல்லாதவரிலிருந்து வேறு பிரித்து காட்டுவதே அல் இஸ்திகாமா அலா ஷர்இல்லாஹ் அலா மன்ஹஜில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் உறுதியாக தெளிவாக நிலைத்திருப்புங்கிற விடயம் இருக்குதானே, இதுதான் முஸ்லீம்களே மற்றவங்களிலிருந்து பிரித்து காட்டக்கூடிய விஷயம். எல்லாம் சரி என்று போராண்டா தான் இன்றைக்கு பிரச்சனையே வந்திருக்காது. அவரும் கும்பிடுறதால இவரும் கும்பிட போகிறது. நாம அல்லாஹ் அல்லாத யாருக்குமே குனிய மாட்டோம். நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஜனாதிபதி, எவ்வளோ ஒரு பெரிய மன்னர் நமக்கு என்ன அவார்டை தந்தாலும் நம்ம குனிய மாட்டோம். கையெடுத்து இப்படி கும்பிடுறேன்டா என்ன அர்த்தம்? நான் உன்னை வணங்குறேன். நவுது பில்லா. அல்லாஹுக்கு மாத்திரம்தான் எமது வணக்கம், எமது ருக்கு, எமது சுஜூத், எமது இன்ஹினா, நமது வளைவு குனிவு அனைத்துமே
அல்லாஹுக்கு மாத்திரம். அப்போ இதில் நாம் ஒரு நெகிழ்வுத்தன்மையை கடைபிடித்தால் இஸ்லாத்துக்கும் இன்று கிறிஸ்தவர்கள் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அல்லது மற்ற மற்ற மதத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். எந்த பிரச்சனையுமே வராது. எங்களோட பள்ளியுள்ளுக்கு அவங்க வந்துட்டு போகிறதுனால ஃபங்க்ஷனில் கலந்து கொள்றதால அவங்களோட கிறிஸ்மஸுக்கோ அல்லது அவங்களுடைய பொங்கலுக்கோ அல்லது அவங்களோட ஏதாவது ஒரு பண்டிகைக்கோ அல்லது அவங்களோட ஒரு வெசாக்குக்கோ நாம் போகிறது இது சரியான இஸ்லாமாக மாறாது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும், தெளிவாக விளங்கணும். இது கடும் போக்கல்ல, இது தெளிவான போக்கு. தெளிவான போக்குக்கும் கடும் போக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. கடும் போக்குன்றா என்ன? அஹ்லாக் இல்லாமல், பண்பில்லாமல் நடக்கிறது. நான் ஒரு முஸ்லீம், எனது மார்க்கத்தில் எனது கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதே சந்தர்ப்பத்தில் மாற்று மதத்தில் உள்ள சகோதரியை மதிக்கிறேன். அவங்களுக்கு வழிவிடணும். அவங்களோட பண்டிகைகளை அவங்க கொண்டாடுறதுக்கு நாம் வழிவிடணும், அதை மதிக்கணும். அதை மதிக்கிறது என்றால் அதை தூற்றாமல் அவர்களுடைய மனம் உள்ளம் புண்படாத விதத்தில் பண்பாக அன்பாக நடக்க வேண்டும். இது கடமை. வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். அல்லாஹ் அல்லாத ஒன்றை அழைக்கக்கூடியவர்களை, அதாவது இணை வைக்கக்கூடியவர்கள், மாற்று மதத்தில் உள்ளவர்களை ஏச வேண்டாம். அதனுடைய இன்இகாஸ் என்ன, அதனுடைய பிரதிபலிப்பு என்ன, விளைவு என்ன? ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். அறிவில்லாமல் அநியாயமாக அல்லாஹ்வை அவர்கள் தூற்றுவார்கள். அப்போ அந்த பாவத்துக்கு நாம் உள்ளாகக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாம் எங்களுக்கு அஹ்லாக்க படிப்பிக்குது. ஒரு நல்ல மனிதனாக நல்ல மூமினாக வாழ வேண்டும். கடும்போக்கு கூடாது. வன்மையாக அதை கண்டிக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு தெளிவான முஸ்லீமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் எனக்கு தெளிவாக விளங்குகின்றது, உண்மையான மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான், உண்மையான இறைவன் என்றால் அல்லாஹ் தான். ஆகவே வணக்கம் அது சார்ந்த கொண்டாட்டம் என்றால் அது அல்லாஹ் தந்த பெருநாள் தான். ஆகவே இது அல்லாத ஒன்று, அது அசத்தியம் என்று தெரிந்து கொண்டும் எனது உண்மையான தெளிவான போக்கில் இருந்து நான் நழுவி செல்ல மாட்டேன் என்பதுதான் இந்த தத்துவத்துடைய சுருக்கம். ஆகவே அவர்கள் எமக்கு வாழ்த்து சொல்கின்றார்கள் என்பதனால் நாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியாது. இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயத்தில். இப்போ பொதுவான சில நிகழ்வுகள் ஏற்படும். பொதுவான நிகழ்வுகள்டா என்ன? உதாரணத்துக்கு மாற்று மத ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு, அப்போ விஷ் பண்ணலாம். அவங்களோட மார்க்கத்தை எக்ஸப்ட் பண்ணுற விதத்தில் அல்லாமையே நாம் எப்படி சொல்கிறோம்னா, அந்த மார்க்கமும் சரிதான் என்ற ஒரு உணர்வை கொடுப்பதனால இஸ்லாத்தை படிக்கிறதுலேருந்து அவங்க தூரமாக போயிடுவாங்க. இதுவும் சரிதான் அதுவும் சரிதான். இப்போ சில முஸ்லீம்கள் மடத்தனமான முறையில் சொல்லுவாங்க, நாங்கள் எங்களோட கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம், நீங்கள் உங்களோட கடவுள்கிட்ட பிரார்த்திங்க. இது என்ன? அப்படி இல்லை. அப்படின்னா தான் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த விதமான இதுவுமே ஏற்றுமே வந்திருக்காது. நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம், நீங்கள் அதை வணங்கி, அதல்ல. இந்த முழு உலகத்தையும் நாம் அறிந்த அறியாத அனைத்தையும் படைத்த அந்த அல்லாஹ் வணக்கம் என்று வரக்கூடிய அனைத்தையும், அது உள்ளம் சார்ந்ததோ அல்லது வெளிப்படையானதோ பெரியதோ சிறியதோ சொல் சார்ந்ததோ செயல் சார்ந்ததோ அனைத்தையும் அல்லாஹ் தனக்கென்றே செய்யப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக விளக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் அனைத்தும் இயங்க வேண்டும், இயக்கப்பட வேண்டும். ஆகவே அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது அல்லது ஒரு வர்த்தக நிலையத்தை துறக்கிறாரு நமது சகோதரர், மாற்று மத சகோதரனால் அந்த டைமில் விஷ் பண்ணன் கௌரவமான முறையில் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சொல்ல வேண்டும். இது ஒரு முஸ்லீமுடைய உயர்ந்த பண்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஆக மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பார்க்கின்ற போது, மாற்று மதத்தாரோடு நாம் பழகின்ற போது, இந்த எல்லா நடவடிக்கைகளையும் சுருக்கமாக 3 வகைப்படுத்தலாம். அதில் முதலாவது வகை என்னன்னு சொன்னால், முழுக்க முழுக்க வணக்கம் சார்ந்தது. இந்த பெருநாள் கொண்டாட்டங்கள், அது மாதிரி அவங்களுடைய கடவுள் வழிபாடுகள் அது சார்ந்த விடயங்கள், இதில் நாம் எந்த வகையிலும் கலந்து கொள்ளவோ பங்களிப்பு செய்யவோ கூடாது. இது மிக தெளிவான பாவம். இரண்டாவது விடயம் வணக்கம் சார்ந்ததல்ல, ஆனால் பொதுவான நிகழ்வுகள் என்றாலும் அது அவர்களுக்கென்றே விசேஷமாக இருக்கும். இப்போ சில நாடுகளில் சில பகுதிகளில் இந்துக்களுக்கென்று சில குறிப்பிட்ட கலாச்சாரம் இருக்கும், சில நடைமுறை இருக்கும். அந்த முறையில் செய்தால் அவர் இந்துவாகத்தான் பார்க்கப்படுவார் என்றால் அதை ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. சில இடங்களில் அது ஒரு மார்க்கம் சம்பந்தப்படாத விடயமாக இருந்தாலும் அந்த நடைமுறை கிறிஸ்தவர்களுக்கென்றே உள்ள ஒரு நடைமுறையாக இருக்கும். அதை செஞ்சால் இவர் ஒரு கிறிஸ்தவர் என்றுதான் பார்க்கப்படுவார் என்றால் அதை செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எப்படி உடுப்பில் ட்ரெஸ்ஸில் குறுக்கால் அப்படி ஒரு பட்டி போடுறது சுன்னார், இது மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்டது என்பதை விட ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு கலாச்சாரம். இப்போ நீங்கள் ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை உடுத்து குறுக்கால் ஒரு பட்டி போட்டால்
ஒரு கிறிஸ்தவ ஃபாதர்ன்னு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அது போடுறது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் தப்பு. ஆகவே பொதுவான விடயங்கள் அதை மாற்று மதத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற போது அது மதம் சார்ந்ததாக இல்லாவிட்டாலும் அதை செய்வதனால் அந்த மதம் சார்ந்தவராக இவர் பார்க்கப்படுவார் என்ற ஒரு நிலை வந்தால் ஒரு முஸ்லீம் அதை செய்யக்கூடாது. அதே போல தான் இஸ்லாத்துக்கு முரணான சில கலாச்சாரங்களை சில முறைகளை அவங்க கண்டுபிடிப்பாங்க. இப்போ இன்றைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ட்ரௌசர் சின்ன ஒரு ஓட்டை இருந்தாலும் ஒரு துளை இருந்தாலும் வெக்கமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக எந்த அளவுக்கு கிழிச்ச ட்ரௌசரை பேண்டை போடையிலுமோ அதை ஒரு நாகரிகமாக பார்க்குற அளவுக்கு ஜாகிலியாவை நோக்கி சமூகம் போய்கிட்டு இருக்கு. அப்போ இது தெளிவாக கூடாத விடயம், மாற்று மதத்தாரை உண்டாக்கின விடயங்கள். அப்போ இதை தவிர்க்கணும். இப்படி வரக்கூடிய விஷயங்கள். மூன்றாவது ஒரு விடயம் இருக்கின்றது, கல்வி சார்ந்த விடயம். இதில் முஸ்லீம் அல்லாதவர் என்ற ஒரு பாகுபாடு கிடையாது, பார்க்கவும் கூடாது. மனித குலத்துக்கெல்லாம் கல்வி ஒன்றுதான். அல் இல்மு ரஹிமும் பைன அஹ்லி, ஒரு பிரபலியமான ஒரு சொற்றா அரபில் இருக்குது. கல்வி என்கிறது ரஹிமும் பைன அஹ்லி, அது சார்ந்தவர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு உறவு, குடல்வாய் உறவை போல. அங்கே மதம் பார்க்க இயலாது, இனம் பார்க்க இயலாது. அல்லது அல் இல்மு ரஹிமும் பைன நாஸ் லா யக்தஸு பி உம்மத்தின் தூன உக்ரா, நாம் விரும்பினமாய் சொல்லலாம். கல்விங்கிறது பொதுவாக கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்தினருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கோ சொந்தமானதல்ல. குறிப்பாக இந்த கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது. காலத்துடைய வளர்ச்சிக்கு ஏற்ப கண்டுபிடிப்புகளில் மனிதர்கள் கூடித்தான் போவாங்க. அது முஸ்லீம்களுக்குரியது, கிறிஸ்தவர்களுக்குரியது, யூதர்களுக்குரியது என்ற விடயம் கிடையாது. ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் நிறைய கண்டுபிடிப்புகளில் முன்னுக்கு இருந்தார்கள், முன்னோடிகளாக இருந்தார்கள். ஐரோப்பா மிகவும் இருண்ட நிலையில் இருந்தது, முஸ்லீம்கள் இருந்து பயனடைந்தார்கள். இப்போ மாறி நடக்குது. முஸ்லீம்களாகி நாங்கள் தாராளமாக பயனடைகிறோம், அடைய வேண்டும். இதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபை முற்றுகையிட்ட போது, தாயிஃபுடைய யுத்தம் நடந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயிஃபுக்குள்ளே நுழைய இல்லாமல் போகுது. ஏன் காரணம்? நிறைய தாயிஃபுடைய அந்த பிரதேசம் சுவர்களால் கோட்டைகளால் பலப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போ அதுக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் அந்த சுவர்களை அடித்து நொறுக்க வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகின்றது. யா ரசூலல்லாஹ், இப்படி நீங்கள் மஞ்சனீக பயன்படுத்தலாம். மஞ்சனீக என்னது? இன்றைக்குள்ள பீரங்கிகளுக்கு ஒப்பான ஒன்று இல்லையா? கிட்டத்தட்ட பீரங்கி போன்ற ஒன்று தான். மஞ்சனீக்ங்கிறது உண்மையான அரபு வார்த்தை இல்லது, வேறு பாரசீகத்திலிருந்து வந்த ஒரு சொற்றாடல். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தினார்கள் என்று நிறைய அறிவிப்புகள் வருது. ஆனால் எதுவுமே நேரடியாக ஆதாரப்பூர்வமானது இல்லை. பயன்படுத்தினதாகத்தான் சீரா சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியாக ஒரு அறிவிப்பை பார்த்தேன், முர்சலான ஒரு அறிவிப்பாளர் வரிசை. முர்சல்னா என்னது? ஹதீஸ் துறையில் சஹாபி சொல்லப்படாமல் ஒரு தாபியை நேரடியாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றது. முர்சலும் மின்ஹு சஹாபியு ஸகத். ஆனால் அதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாமே ரிஜாலு சிகாத், ஆனால் சஹாபி சொல்லப்படலை. எப்படி பார்த்தாலும் நிறைய அறிவிப்புகள் வருது, ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க என்று வருது. அப்போ இது பாரசீகர்கள் ரோமர்கள் பயன்படுத்தினாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் விடலை. இது ஒரு பொதுவான விடயம், பொது அறிவு என்பதனால இதில் பயன் இருக்கின்றது என்று கண்ட போது நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று நிறைய வரலாற்று நூட்கள் சொல்லுது. ஆனால் அறிவிப்பாளர் வரிசையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதை விட இன்னொரு தெளிவான ஆதாரம், மாற்று மத சமூகத்தினுடைய முக்கியமான ஒரு திட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா தாக்கப்படுகின்ற போது பயன்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? என்னது? ஹந்தக். சத்தத்தை கூட்டி சொல்லுங்க இல்லையா? அகழி தோன்றதுக்காக, மதீனாவை சுற்றி அகழி தோண்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை பயன்படுத்தினாங்க. அதுக்கு ஆலோசனை கொடுத்த சஹாபி யாரு? சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தி மிக பெரும் ஒரு வெற்றியை காண்றாங்க. இதே போல வேற என்ன சொல்லலாம்? நிறைய விஷயங்கள் இதில் நாம சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உம்மி, எழுத வாசிக்க தெரியாது. என்ன செய்வாங்க? இஸ்லாம் பரவி வந்த போது நிறைய மன்னர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும். மன்னர்களுக்கு ஒரு முறை இருக்குது, அதுலேயும் கூட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? மன்னர்களுக்கு கௌரவம் எழுத்து மூலம் கடிதம் கொடுக்கறது ஒரு கௌரவம், இன்று வரைக்கும் அது இருக்குது. மன்னர்கிட்ட இருந்து ஒரு டெலிஃபோன் வாரத்தை விட, ஒரு தொலைபேசி வாரத்தை விட, ஒரு மன்னரிடமிருந்து இன்னொரு மன்னருக்கு, ஒரு ஜனாதிபதியிடமிருந்து இன்னொரு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அவருடைய விசேட பிரதிநிதி மூலமாக அனுப்பி வைக்கிறது ஒரு தனி கௌரவம். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட போது இப்படி இவர்களுக்கு அந்த கடிதம் மூலம் தாவா கொடுக்கப்பட வேண்டும்,
இவர்கள் அந்த கடிதங்களை ஏற்பதாக இருந்தால் என்னது உங்களுடைய அந்த தௌக்கைய என்ன சொல்லலாம், என்ன சொல்கிறது, சிக்னேச்சர் கையொப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்ன போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத இயலாது. முஹம்மது என்ற பெயரை கூட எழுத தெரியாது. அது அவருடைய கௌரவம். ஏன் ரசூலுல்லாஹ் அறவே எழுத தெரியாமல் இருந்தே இந்த அல் குர்ஆன் புனையப்பட்டது, இதில் சில விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்குது என்று தவறான முறையில் அவதூறு சொல்லப்பட்டு எல்லாமே பொய்ப்பிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்னது, நீங்கள் எழுதக்கூடியவராகவும் இருக்கல்ல, ஒமா குன்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாபின் வலா தஹுத்துஹு பியமீன், உங்களுக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது, இதற்கு முன்பு நீங்கள் வாசிப்பவராகவும் இருக்கல்ல, இதல் லர்தாபல் முப்திலூன், அப்படி உங்களுக்கு எழுத தெரியும் என்றால் இந்த பொய்யர்கள் வீணாக பழி போடக்கூடியவங்க சந்தேகத்தை உண்டு பண்ணியிருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. அப்போ நபியவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு மோதிரத்தை எடுத்து அந்த மோதிரத்தில் அல்லாஹ் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று போடுறத முதல் அல்லாஹுடைய பெயர், ரெண்டாவது ரசூல், மூன்றாவது முஹம்மது என்று இதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறாங்க. ஒரு மோதிரத்தை எடுத்து அதில் வச்சு ஸ்டாம்ப் பண்ணுறது, இது மாற்று சமுதாயத்திடம் இருந்த ஒரு நடைமுறை. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொது அறிவு, பொது விடயம் என்று வருகின்ற போது ஏற்று நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் முடிவடையுது, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், படை பட்டாளம் பெரிசாகி போகின்றது. அப்போ சம்பளம் கொடுக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். சரிதான், சும்மா வீட்டில் இருந்து கொண்டு ஒருவர் சம்பளம் பெறுறது நியாயம் இல்லை. எவ்வளவோ உயிர் தியாகம் செய்து போராடக்கூடிய பல போராளிகள் இருக்கிறாங்க. யார் படையில் இருக்கிறாங்க, யார் யுத்தத்துக்கு போனாங்க, யார் என்ன தியாகம் செஞ்சாங்கன்ற விஷயங்களை ஒழுங்குபடுத்தணும். இந்த ஒரு குழப்ப நிலை வருகின்ற போது ஒரு அருமையான ஆலோசனையை முகைரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. எப்படி ரோமர்கள் செஞ்ச இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, தவாவீன்கள் ஏடுகளை உருவாக்கி அதில் ஜுனூதுகளுடைய பெயர்களை நீங்கள் தொகுத்தால் நல்லா இருக்குமே என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி அதில் பெரிய வெற்றி காண்றாங்க. அது எதுக்கு துவக்கமாக இருக்குதுன்னு சொன்னால், பின்னால் வந்து அப்துல் மலிக் இப்னு மர்வான் போன்றவர்கள் இந்த அரபு மொழியை விருத்தி செய்வதற்கு, அரபு நாணயங்களை உருவாக்குவதற்கு கூட இதெல்லாம் வழிவகுக்குது. ஒரு சரியான சிஸ்டம், ஒரு சரியான நிவாம், சரியான தத்வீன் முறை வந்தது. படிப்படியாக இஸ்லாமிய ஆட்சியில் ஒழுங்குபடுத்துதல், ஒரு தன்சீக், ஒரு ஒழுங்கமைப்பை உருவாக்குவதற்கு மிக பெரும் ஒரு அத்திவாரமாக, ஃபவுண்டேஷனாக இந்த நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்குறோம். இப்போ இது மாற்று மதத்தாரிடம் இருந்த, மாற்று சமூகத்தாரிடம் இருந்த ஒரு அருமையான நடைமுறை. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எடுத்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் பழகின்ற போது இன்னொரு முக்கியமான விடயம், இதை நான் கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அதாவது நாம் பல விஷயங்களை பேசினோம். மாற்று மத சகோதரர்களுக்கு அன்பளிப்பு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, இது ஒரு முக்கியமான விடயம். சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய, அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கூடிய நேரம் எடுக்கலை என்ற சென்ற வாரத்துக்கு முந்தின வாரமும் கூடுதலாக பேசிட்டோம். ஆக மேக்சிமம் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு நான் நிறைவு செய்கிறேன். மாற்று மத சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் தரக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று பார்த்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி என்ன, அதுக்குரிய நிபந்தனை என்ன, அது ஒரு ஹலாலான பொருளாக இருக்கணும். ஏன்னா சிலவில் அவங்க தூக்கி ஒரு மதுபானத்தை தந்துடுவாங்க, ஹெப்பியில் தரக்கூடிய செட்டோடு அதுலேயும் ஒரு ஏதாவது மதுபானம் அல்லது அந்த லெவலுக்குள்ளே இருந்துருக்கு, கொஞ்சம் டோஸ் குறையதாக இருக்கலாம். இப்போ நம்ம ஓப்பனாக கேட்போமே, போதையை ஏற்படுத்தாது. சாதாரணமாக மெல்லிய, அதாவது லேசாக ஓவராக குடித்தா தான் போதை வரும், ஆனால் கொஞ்சம் குடித்தா போதை வராது. அப்படி ஒரு குடிப்பானத்தை மாற்று மதத்தில் உள்ள யாரும் தாராங்க, நாம் எடுக்கலாமா? அது ஏலாது. தெளிவான விஷயம். கூடுதலாக இருந்தால் போதையை தரும் என்றால் அதில் ஒரு மிடர் குடித்தாலும், அதை விட குறைவாக குடித்தாலும் அது ஹராம் தான், இல்லையா? மா அஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராம், தெளிவான சட்டம். அப்போ இப்படி அவங்க தரக்கூடியது இஸ்லாத்தில் ஹலாலான ஒன்றாக இருக்க வேண்டும். தருவதனால், அதை நம்ம ஏற்றுக்கொள்வதனால் நமது மார்க்கத்துக்கு இடைஞ்சில் வரக்கூடாது. இப்போ அவரை தாராரு, நாம் அதை அக்செப்ட் பண்ணால் அவருடைய பண்டிகைக்கு போக வேண்டும், அல்லது அவருடைய தவறான ஒரு வழிபாட்டிற்கு நாம் உதவ வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் நாம் போகக்கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தில் உள்ளவர்கள் தந்த அன்பளிப்பை ஏற்றும் இருக்கிறார்கள், மறுத்தும் இருக்கிறார்கள். நிறைய ஏற்றிருக்கிறாங்க. முகௌகிஸ் என்றால் எகிப்து நாட்டுடைய மன்னர் கொடுத்த அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி மலிக்கு ஐலா, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்லத்தன் பைதா, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் தலைப்பு போடுகின்ற போது பாபு
ஜவாசி கபூலில் ஹதியத்தி மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களிடமிருந்து அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வது கூடும், அல்லது அந்த ஜவாஸ் வருவதோ தெரியாது, அந்த தலைப்பவுண்டை போட்டுட்டு நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. அதில் நான் சொல்லக்கூடிய பல விடயங்கள் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐலா நாட்டு மன்னர் கொடுத்த என்னது பக்லத்தன் பைவா, வெள்ளை கோவறு கழுதையை ஏற்றுக்கொண்டாங்க. ஒகசாஹு புர்தத்தன், அவர் ஒரு போர்வையை கொடுக்கிறார் ரசூலுல்லாஹ்க்கு, அதையும் ஏற்றுக்கொள்றாங்க. இப்படி நிறைய அன்பளிப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், யூத பெண்மணி கொடுத்த அந்த ஆட்டை ஏற்று விருந்து சாப்பிட்றாங்க. கடைசிக்கு நஞ்சு என்று தெரிந்த போதும் சாப்பிட்டவங்க துப்பிடுறாங்க. கூட சாப்பிட்ட சஹாபி அவர் மரணித்து போகின்றார். அதற்காக அந்த பெண்மணிக்கு கிசாஸ் நிறைவேற்றாங்கிற விஷயத்தை விரிவாக பேசியிருந்தோம். அப்போ தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். இதில் இந்த மசாலா தான் கடைசியாக லாஸ்ட்டாக பேசக்கூடிய மசாலா. நிறைய விஷயங்கள் வாரத்தால் சில விஷயங்களை பேசுகிறது ரொம்ப பொருத்தம்னு நினைக்கிறேன் நான். அதாவது நிறைய இந்த அன்பளிப்புகள் மாற்று மத சகோதரர்களுடைய விசேஷமான தினங்களில் தான் நடக்கும். கிறிஸ்மஸ் அன்றைக்கு வரும், அல்லது பொங்கல் பண்டிகையின் அடிப்படையில் வரும். இப்படி அவர்களுடைய பண்டிகை காலங்களில் வரும். இந்த கட்டத்தில் அவர்களுடைய ஹதியாக்களை ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் மிக தெளிவாக நம்ம முதல்ல மனதில் பதிக்க வேண்டிய விஷயம், முதலாவது ஒன்று இருக்குது, அவர்களுடைய பெருநாட்காலங்களில், அவர்களுடைய அந்த விசேஷமான மதம் சார்ந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் அன்பளிப்பு செய்கிறது கூடாது. அப்போ சமூகம் சார்ந்த அல் முனாசபாத் அல் இஜ்திமாஇய்யா, ஒரு சமூகம் என்று பார்க்கின்ற போது வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கடை துறக்கிறாரு, ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, நாம் அன்பளிப்பு செய்கிறோம், விஷ் பண்ணுறோம், பண்ணணும். மனிதன் தானே, நல்லவர்களுக்கு நாம் நல்லவர்களாக தான் நடக்கணும். அது ஒரு அஹ்லாக்கும் கூட, அது ஒரு பண்பும் கூட. அது சரி, மார்க்கம் ஒரு நடுநிலையான மார்க்கம் என்ற உண்மையான ஒரு மெசேஜை கொடுக்கும். ஒரு குழந்தை கிடைச்சிருக்குது, விஷ் பண்ணுறோம், ஒரு கிஃப்டை கொடுக்கணும். ஆனால் பண்டிகைகள், அவர்களுடைய பெருநாட்கள், அந்த விசேஷ தினங்களில் அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது. என்றால் அதில் நாம் பங்களிப்பு செய்ததாக போகும். மாறி நாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டுறோம். அவர்கள் தரும் அன்பளிப்பை, அவர்களுடைய பெருநாள் காலங்களில் அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இது எந்த கருத்து இல்லை. நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த காலத்து அறிஞர்களை சொல்ல வரல, இவங்களுக்கு முன்பு பல அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. நான் முக்கியமாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா மாத்திரம் இங்கே சுட்டிக்காட்டுறேன். இப்போ நான் சொல்கிறக்கூடிய விஷயம் இதுதான். இதோட முடியுது, 2-3 வரிகளுக்கு மேலே பேச மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது அவர்களுடைய பெருநாள் காலங்களில் முஸ்லீம்களாகி நாங்கள் கொடுக்கக்கூடாது. அதனுடைய முடிவு எங்கே போய் முடியும் என்றால், அதற்கு நாம் பங்களிப்பு, அல்லாஹ் விரும்பாத ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்தவர்களாக ஆகிவிடுவோம் என்ற ஒரு நிலையை தோற்றுவிக்கும் கூடாது. ஆனால் அவர்களுடைய பெருநாள் காலங்களில் அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதில் ஒரு விளக்கம் தேவை. எப்படி விளக்கம் தேவை? அது அந்த பெருநாளுக்கென்று அறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடாது. ஒரு யூதன் தான் அல்லது ஒரு கிறிஸ்தவன் தான் கிறிஸ்மஸுக்காக அறுத்த ஒரு ஆட்டை வச்சு தரன்னு எடுக்கக்கூடாது. நான் சில அசர்களை சொல்கிறேன், இன்னும் கிளியர் ஆகிடும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா இந்த மசாலாவை பற்றி விரிவாக பேசியிருக்கிறாங்க. நிறைய அறிஞர்கள் அதை மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை பார்க்கலாம் யாரும் தேடி. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா சொல்கின்ற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அசரை சொல்கிறாங்க. நைரூஸ் தினத்தன்று, அதாவது மஜூசிகள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பளிப்பை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த விஷயத்தை தெளிவாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா சுட்டி காட்டுறாங்க. அதே போல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏன் நீங்கள் சொல்கிறோம், ஒரு சஹாபி, மிக பெரும் மார்க் அறிவுள்ள ஒரு சஹாபி, ஒரு அசர். நைரூஸ் பண்டிகைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பொங்கல் பண்டிகை மாதிரி மஜூசிகள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அப்போ அந்த டைமில் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதில் என்ன இருக்கணும் என்றால், அறுக்கப்பட்ட அந்த பிராணிகளை ஏற்றுக்கொள்ள இயலாது. பொதுவான அந்த என்னது இனிப்பு பண்டங்கள் இது போன்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம மேலே சொன்ன விஷயங்களை மாதிரி இதை இன்னும் தெளிவுபடுத்துது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்படுது, ஒரு தெளிவான ஒரு அசர் கேட்கப்படுது, எங்களுக்கு மஜூசிகளில் சில நெருக்கமானவங்க இருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் வருது. இவங்க அவ்வார்னா என்ன, வேறுன்னா செவிலித்தாகினார், எங்களுக்கு பால் ஊட்டின நெருக்கமானவங்க. இப்போ இவங்க தரக்கூடிய இந்த அன்பளிப்பை, அவங்களுடைய பெருநாட்காலங்களில் தரக்கூடிய அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்று கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அறுக்கப்பட்டவைகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மரம் சம்மத் அஸ்டார் என்றே வரும். இப்போ நம்ம வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்லுவோம், நபாத்தி என்ன சொல்கிறது, அதாவது அறுக்கப்பட்டவைகளாக அந்த 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 நாளுக்காக லிதாலிக்கல் யோமுண்டு வரும்.
அந்த நாளுக்காக அந்த பண்டிகைக்காக அறுக்கப்பட்டதாக இருந்தால் ஃபலா ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஒதுங்கிருங்க கௌரவமான முறையில். ஆனால் அது அல்லாமல் மரம் சம்பந்தப்பட்டது அவங்க மினல் அஷ்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுது, அப்பேற்பட்ட அன்பளிப்புகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வருகின்றது. ஆக சுருக்கம் இதுதான். மாற்று மத சகோதரருடைய பெருநாள் தினங்களில் அவர்கள் தரக்கூடிய அன்பளிப்பு ஹலாலான அந்த பெருநாளுக்கு அறுக்கப்படாத பிராணிகள் அல்லாத அது சாராத பொதுவானவைகளாக இருந்தால், இனிப்பு பண்டங்கள் போன்றவைகளாக இருந்தால் அல்லது ஆடை சம்பந்தப்பட்ட இது போன்றவைகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது அசர்கள் மூலமாக அறிஞர்கள் கூடும் என்று தெளிவுபடுத்திய ஒரு விடயம். கடைசியாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இந்த தலைப்பதோடு நிறுத்திக் கொள்வோம். அதாவது நாம் இந்த உரையுடைய தலைப்புடைய துவக்கத்தில் என்ன சொன்னோம்? அல்லாஹு தஆலா சூரத்துல் மும்தஹனாவில் மாற்று மதத்தாரை இருவகைப்படுத்துகின்றான். அதில் ஒரு வகையினர் லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். இதுதான் அடிப்படை கோட்பாடு. ரெண்டு வழி இருக்குது. நம்ம பேசின ஒட்டுமொத்த பேச்சுடைய சுருக்கம் இந்த 2 வசனங்கள். நம்ம துவக்கத்தில் சொன்ன 2 வசனங்கள். ஒரு மாற்று மதம் என்று வருகின்ற போது அவர்கள் எங்களோட யுத்தம் செய்யவும் இல்லை, வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் முஸ்லீம்களை அவர்களுடைய பூர்வீக குடிகளிலிருந்து இடங்களிலிருந்து வீடுகளிலிருந்து வெளியேற்றவும் இல்லை. இப்பேற்பட்டவர்களோட மிக அன்பாக பண்பாக கௌரவமாக நடக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் எமக்கு போதிக்கக்கூடிய அடிப்படை பண்பு. அப்போ மாறி இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன காத்தலூக்கும் ஃபித்தீனி வ அக்ரஜூக்கும் மின் தியாரிக்கும் வ ஸாஹரு அலா இக்ராஜிக்கும் அன் தவல்லஹும் வ மன் யதவல்லஹும் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். இந்த காலத்துக்கும் மிகவும் ஒரு அருமையான வசனம், எந்த காலத்துக்கும் பொருத்தமானது. அப்போ அல்லாஹ் முஸ்லீம்கள் அல்லாதவர்களை பொறுத்தவரையில் யார விஷயத்தில் கண்டிக்கிறான் என்றால் இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன காத்தலூக்கும் ஃபித்தீன், முஸ்லீம்கள் என்பதற்காக அவங்களோடு போராடுறாங்க. வ அக்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களது ஊர்களில் பிரதேசங்களிலிருந்து உங்களை வெளியேற்றுகிறார்கள். அல்லது வ ஸாஹரு அலா இக்ராஜிக்கும், உங்களை துரத்துவதற்கு வெளியேற்றுவதற்கு வெளியேற்றக்கூடியவர்களுக்கு அந்த விடயத்தில் உதவியாக இருந்தார்கள். இப்பேற்பட்டவர்களை அன் தவல்லௌஹும், அவர்களோடு பரஸ்பரம் அன்பு வைப்பதை அல்லாஹு தஆலா தடுக்கின்றான். உமன் யதவல்லஹும், அதை மீறி முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கக்கூடியவர்களோடு பரஸ்பரம் அன்பு வைப்பது உறவு வைப்பவர்கள் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், இவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் முஸ்லீம்களை எதிர்க்காமல் முஸ்லீம்களை ஏற்று முஸ்லீம்கள் மத்தியில் வாழக்கூடிய அப்பாவிகளை முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை காரணம் காட்டி அவர்களும் எங்களுடைய அப்பாவிகளை கொலை செய்கிறார்கள், ஆகவே இவர்களையும் நாங்கள் கொலை செய்கின்றோம் என்ற அடிப்படையில் யாராவது செயல்பட்டால் இவர் மிக பெரும் ஒரு பாவத்தை செய்கிறார். அதை எப்படி வர்ணிக்கிறது சொல்ல வார்த்தை இல்லை. ஏனென்றால் இஸ்லாத்தில் இணைக்கு அடுத்தது ஷிர்க்குக்கு பிறகு உள்ள மிகப்பெரிய பாவம் என்ன? மிகப்பெரிய பாவம் என்ன? இஸ்லாத்தில் பெரும்பாவங்கள் என்ற ஒரு நூலை பற்றி பேசியிருந்தோம், அல் கபாயிர், இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய நூல். இணைக்கு அடுத்தது இஸ்லாத்தில் உள்ள மிக பெரும்பாவம் என்னது? அநியாயமாக ஒரு ஆத்மாவை கொலை செய்கிறது. கத்லுன் நஃப்ஸில் முஹர்ரமா, அநியாயமாக ஒரு ஆத்மாவை கொலை செய்கிறது என்றால் அது முஸ்லீம் அல்லாதவர் என்ற வித்தியாசமே கிடையாது. ஒரு அப்பாவி, அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ, அவரை கொலை செய்வது மிக பெரும் ஒரு பாவம். முஸ்லீம்களுக்கு என்னதான் அநீதி நடந்தாலும், தலை போகும் அளவு பிரச்சனை வந்தாலும், அது எந்த சமூகத்தினால் அநீதி இழைக்கப்பட்டாலும் அந்த சமூகம் சார்ந்தவர் அதை ஆதரிக்காமல் அப்பாவியாக இருக்கின்ற போது அந்த சமூகம் சார்ந்தவர் என்பதனால் அவரை கொலை செய்வது மிக பெரும் ஒரு பாவம். இது இந்த ஹவாரிஜ் சித்தாந்தம். இதனால தான் இந்த குண்டு வெடிப்புகள் இதெல்லாம் நடக்குது. இஸ்லாத்தை போல எந்த ஒரு மதமும் எந்த ஒரு சித்தாந்தமும் இந்த தற்கொலை தாக்குதல், இந்த குண்டு வெடிப்பு, அப்பாவிகளை கொலை செய்வதை இஸ்லாத்தை போல எந்த ஒரு மதமும் கண்டிக்கவில்லை. எந்த ஒரு மதமும் இது மிக பெரும் ஒரு பாவம் என்று தெளிவுபடுத்தவில்லை. கடைசியாக ஒரு ஹதீஸ் இதில் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இதில் பேசலாம். அநியாயமாக ஒரு அப்பாவியை கொலை செய்வது, குறிப்பாக மாற்று மதம், முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தாரை பற்றி சொல்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? மன் கதல முஆஹதன், அவர் முஸ்லீம் இல்லைத்தான், ஆனால் இஸ்லாத்துடைய எதிரி இல்லை, ஒரு அப்பாவி முஸ்லீம்களுடைய ஆகத்தை பெற்றிருக்கிறார். இப்போ இந்த காலத்தில் ஆகதுன்னா என்ன? பாஸ்போர்ட் இருக்கும், அவர் ஒரு தொழில் செஞ்சு கொண்டிருப்பார், ஒரு அப்பாவியாக இருப்பார், கிறுக்குத்தனமாக வந்துட்டு முஸ்லீம் இல்லை என்பதனால அவரை போட்டு தள்ளுறது, இது மிகப்பெரும் ஒரு பாவம். இவருடைய விளைவு என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்? மன் கதல முஆஹதன் லம் யுரிஹ் அல்லது லம் யரஹ் அல்லது லம் யரிஹ், 3 மாதிரியும் சொல்லலாம். லம் யுரிஹ் அல்லது லம் யரஹ் லம் யரிஹ். லம் யரஹ் ராயிஹத்தல் ஜன்னah. பாருங்க, முஸ்லீம் அல்லாத ஒருவர் உடன்படிக்கை செய்து
அதாவது யுத்தத்துக்கு இதுவரைக்கும் சம்பந்தம் இல்லை. இப்பேற்பட்ட ஒருவரை கொலை செய்யக்கூடியவன் என்னதான் பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும் லம் யரஹ் ராயிஹத்தல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான், சுவர்க்கம் போக மாட்டான், சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொல்வதற்கும் சுவர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டான்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி கண்டிக்குது இஸ்லாம்? இப்படி பாவத்தை செய்பவர் சுவர்க்கம் போக மாட்டார் என்கிறத விட ஆழமும் கடும் எச்சரிக்கையும் இந்த சொற்பிரயோகத்தில் இருக்குது. லம் யரஹ் ராயிஹத்தல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாடையை அவர் நுகர மாட்டார். சுவர்க்கத்தின் வாடை எவ்வளவு தூரம் வரைக்கும் அடிக்கும்? இந்த ஹதீஸ்ல வருது. எப்படி? முஸ்லிம்ல வர ஹதீஸ்ல வ இன்ன ரீஹஹா லதூஜது மின் மஸீரதி 40 ஆமா, 40 ஆண்டுகள் தொலை தூரம். வேற வேற அறிவிப்புகள் இருக்குது. இந்த ஹதீஸ்ல தெளிவாக வருது, 40 ஆண்டுகள் தொலை தூரம் சுவர்க்கத்தின் வாடை அடிக்கும். அப்ப இப்படி ஒரு அப்பாவியை கொலை செய்யறது மிக பெரும் பாவம். ஒரு முக்கியமான மசாலா ஒன்று எனக்கு இங்கே ஞாபகம் வருது. பேசவா நிறுத்தவா? பிரச்சனை இல்லையா? டைம் ஓவரா போகுதா? இல்லையே. சரி, இதோட நான் நிறைவு செய்கிறேன். இதுக்கு அப்புறம் என்ன ஞாபகம் வந்தாலும் பேச மாட்டேன். சரியா? ஏன்னா இதுக்கு இன்னும் வேற தலைப்பு போட்டு பேச இல்லாது. என்னென்னா மாற்று மத சகோதரர்களுக்கு அன்பளிப்பு செய்கிற விஷயத்தில் ஒரே ஒரு பொருளை மாத்திரம் அன்பளிப்பு கொடுக்க முடியாது. நான் கேள்வியாகவே கேட்குறேன், என்னத்தை அன்பளிப்பாக கொடுக்க இயலாது? ஹராமான ஒன்றை அன்பளிப்பாக நாம் கொடுக்கவும் இயலாது, பெறவும் இயலாது. ஆனால் ஹலாலான மிக சுத்தமான ஒன்றை நன் முஸ்லீமுக்கு முஸ்லீம்கள் அன்பளிப்பாக கொடுக்க இயலாது. இதை நான் ஒரு கேள்வியாக வேற மாதிரி கேட்ப நினைச்சிட்டு வந்தேன். சுப்ஹானல்லாஹ், டைம் கூட எடுக்கிறோமோன்ற ஒரு தடுமாற்றத்தில் மாறி போகிறது. சும்மா தட்டி பாருங்க மூளைகளை. அடிமை பெண் இல்லை. மாஷா அல்லாஹ் இஃப்தஹ் அலைக். என்னது? யார் சொன்ன குர்ஆன்? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எவ்வளோ அருமையான விளக்கம். என்ன நான் சொன்னேன் தானே, நான் இங்கே பேசுகிறேன் ஆனால் தாலிபு இல்ம், நான் சும்மா ஒரு புக்கோட வந்ததால அதான். இது என்னத்தை காட்டுதுண்டா, எனக்கு பெரிய ஒரு பாடமாக இருக்குது. நாம் இங்கே பேசுகிறதால அறிவாளின்னு அர்த்தம் இல்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இஃப்தஹ் அலைனா ஜமீஅன், இல்லையா? அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஹுக்மு இஹ்தாஇல் முஸ்ஹஃப் லிகைரில் முஸ்லிம், முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு முஸ்ஹஃப, குர்ஆனுங்கிறத விட முஸ்ஹஃப். முஸ்ஹஃப்னா என்ன? அரபிகள்கிட்ட குர்ஆன் சொன்னால் விளங்காது. முஸ்ஹஃப்னா என்ன? நூல் வடிவம் கொடுக்கப்பட்டதுக்கு தான் முஸ்ஹஃப்ன்றது. குர்ஆனுங்கிறது ரெக்கார்டில் இருக்கிறதும் குர்ஆன் தான், உள்ளத்தில் இருக்கிறதும் குர்ஆன் தான். உள்ளம் என்ன காட்டுறேன், உள்ளத்தில் இருக்கிறதும் குர்ஆன் தான், இல்லையா? ஆனால் முஸ்ஹஃப்னா என்னது? இது குர்ஆன் இல்லது, இது ஒரு புக். நூல் வடி முஸ்ஹஃப்னா சிம்பிளாக விளங்குறதுக்கு என்ன சொல்லலாம், அதாவது ஒரு ஏடு, அல் குர்ஆன் பிரதி. பிரதின்னு சொன்னால் சிராக்கள் வந்து அதில் உள்ள ஒரு பகுதி நினைச்சிடுவாங்க. நூல் வடிவம் பெற்ற அல் குர்ஆனை இப்போ ஓத வச்சிருக்கிறாங்களே. இப்போ நம்ம பொதுவாக குர்ஆன் சொல்லுவோம். ஆனால் பொதுவாக போயிட்டு நீங்கள் கேட்கக்குள்ள அவுகாஃப்லாம் முஸ்ஹஃப்னு தான் கேட்கணும். இந்த முஸ்ஹஃப் அப்படி தான் கேட்கணும். அப்போ விளங்கும். சும்மா குர்ஆன்ண்டா விளங்கும். அந்த பேச்சு சரியான சொல்ல ஆடல் வந்து முஸ்ஹஃப். முழுக்க எந்த விதமான தஃப்சீரும் தர்ஜமாவும் இல்லாத ஒரு அல் குர்ஆன் பிரதி நம்மளோட விளங்குற முஸ்ஹஃபை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இது என்னென்னு கேட்டால் கொடுப்பது கூடாது. அதுக்கு நாம் மிச்சம் தலையை உடைக்க தேவையில்லை. தெளிவாக ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அன் யுசாஃபர பில் முஸ்ஹஃப் அப்படி வரும். அதில் லிஅல்லா தனாலஹு ஐதீஹிம். இன்னொரு அறிவிப்பில் வருது என்னது, அதாவது வஆமனு வலா ஆமனு அன் யனாலஹுல் அது. அதாவது முஸ்லீம் அல்லாத ஒருவர், அதாவது குர்ஆனை இம்திஹான் குர்ஆனை அவமதிக்கக்கூடிய ஒரு இஸ்லாத்துடைய விரோதிட கையில் அது போய்விடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் பயந்ததுனால முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஊருக்கு குர்ஆனை எடுத்து செல்வதை நபி அவர்கள் தடுத்தார்கள். பயம்னு கூட சொல்கிறாங்க. தெள்ள தெளிவாக புகாரி முஸ்லீமில் ஹதீஸ் வருது. அது ஹதீஸுடைய சுருக்கம் இதுதான், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க இயலாது, அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ முழு குர்ஆனை தான் கொடுக்க இயலாது. ஒரு தஃப்சீரை கொடுக்கலாம், தர்ஜமாவை கொடுக்கலாம், குர்ஆன் பிரதியை கொடுப்பது கூடாது என்கிற விஷயத்தை நாம் மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும்.